ஹலோ ரகதீஸ்லாம் எப்போ இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிக்கியோட தி அப்ரிஷியேட் செகண்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ஐ எம் ரியலி சாரி. அது இல்லாமல் தி ஆர்ட் ஆஃப் ஃபன்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இதுவும் கேட்குறதுனால தான் நான் உங்களுக்கு ஓட்டு வச்சேன். அது வின் பண்ணது நம்ம அப்ரிஷியேஷன் தான். ஸோ அதனால உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. என் மேலே கொச்சிக்கக்கூடாது, நீங்கள் எடுத்த டிசிஷன் தான். ஸோ நிறைய பேர் வந்து என் ஹெல்த்தை பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இவ்வளோ கேர் எடுத்து டைம் எடுத்து உங்களோட ப்ரீஷியஸான டைம் ஒதுக்கி எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு, டிஎம்மில் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிளஸ் தான் ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு ரொம்பலாம் பேசிடாவல்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரி உள்ள போயிடலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம்டா. இப்போது நீங்கள் அப்படியே உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ரூமில் தான் இருக்கீங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை. ஸோ எப்படி உங்கள் ஹேரில் ரொம்ப மெஸ்ஸியாக, உங்களோட மவுத் லைட்டாக ப்ளீட் ஆகி ஒரு மாதிரி கழிச்சு, இந்த மேக்கப் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வேர்த்து போயிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டில் ஒரு க்ராப் டாப்போ இல்லை ஸ்கர்ட்டோ போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. படுத்துட்டு இருக்கீங்க. கண்ணை முழிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக நகரக்கூட முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்த ஊற்று பார்க்குறீங்க, அது உங்களோட வீடு கிடையாது. ஸோ உங்களோட கையை எடுக்கலான்ட்டு போகிறீங்க, பார்த்தா அது கட்டி போட்டிருக்கு. உங்களோட வால்கிட்ட தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ரியலைஸ் பண்ணி பார்க்குறீங்க, அது ஜெக்கியோட மேன்ஷன் தான். இங்கே எதுக்கு வந்தோம், இங்கே வந்துட்டேனா அப்படின்ட்டு ரொம்பவே பயப்படுறீங்க, அது ஜெக்கியோட மேன்ஷன்னு ரியலைஸ் ஆனதுக்கு முன்னாடி. ஸோ இப்போது நீங்கள் அந்த கை கட்டியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒரு ஹேண்ட் கப்பில் போட்டிருக்காங்க. அது உங்களால் கழட்ட கூட முடியல. அதுவும் இல்லாமல் அது கழட்ட பேசுறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ வந்து மவுத்தெல்லாம் ப்ளீடாகி ரொம்ப வந்துருக்கு. ஸோ அப்போது நான் எப்படிங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக அந்த ரூம் கொஞ்சம் டார்க்காக இருக்குமா. ஸோ அந்த ரூம்லேருந்து அந்த டோர் திறந்து யாரோ உள்ளே வராங்க. நீங்கள் கூட சிக்கன வராமல் போகலாம் கொஞ்சம் பயந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஷெவலிங்காக ரெஸ்ட் பண்ணி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற, கையில் ஒரு ஃபுட் பிளேட் வச்சுட்டு. ஸோ அந்த பொண்ணு உங்களை எப்படி பார்த்துட்டு, ஹாய் பையன், எப்படி இருக்க? சிச்சு உன்னை பார்த்து இந்த கேள்வியெலாம் நான் கேட்கலாமா? ரொம்ப நாசமாக இருக்க போலியே. பரவாயில்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படியே இரு. உங்ககிட்ட எதுக்கு நான் இது மாதிரிலாம் பேசிட்டு, இந்தா இந்த ஃபுட் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே ஒரு நாய்க்கு போடுற மாதிரி உங்கள் கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு சுல்லன்னு ஏறுது. அவள் பேர் வந்து. ஸோ இப்போது நீங்கள் அந்த அன்ஷுவை பார்த்துட்டு நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. அவள் யாருன்னா ஜெக்கியோட செக்ரட்டரி தான். இவள் பார்த்தாலும் ஜெக்கி கூடயே வழிஞ்சிக்கிட்டு சுற்றிட்டே இருப்பா. இவளால் உங்களுக்கும் ஜெக்கிக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும். எதுக்கு அந்த பொண்ணு உங்களை பார்க்குறேன், எதுக்கு அவளோ வந்து சிவலிங்கம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. பட் ஜெக்கி அவனை ஒரு மனுஷியை கூட மதிக்க மாட்டான். ஸோ இப்போது அவள் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவளே மறைச்சி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, எதுவுமே பேசாமல். என்ன பார்க்குற, என்ன பசிக்கலையா? இங்கே பாரு வயன், சாப்பிட்டா தான் இன்னும் வந்து வாங்கிறதுக்கு தெம்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மதுரை நெக்கெலாம் பார்த்துட்டு இருக்கா. அவள் பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு. நீங்கள் அப்படி கேட்குறீங்க, நீங்கள் என்னடி பண்ணுற? நானா எனக்கு தெரியாதுல்ல, நான் ஜிக்கியோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சொன்ன? நியூ கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போது உங்கள் காதில் விழுந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்த மாதிரி தான் இருப்பீங்களா. உங்கள் கிட்ட வந்துட்டு அவளோட கழுத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறா. உங்களுக்கு இருந்த கடுப்பில் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு அவள் நெக்கை ஹோல்ட் பண்ணிட்டீங்க. ஒரு செகண்ட் அவளுக்கு புசுக்குண்டு ஆயிடுச்சு, என்னடா இவ இப்படி பண்ணுறாளின்னு சொல்லிட்டு
அவளால் எடுத்து கூட விட முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்க. திரும்ப சொல்லு. விட்ரி கொலகாரி, உன்னை சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் விட்ரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிடிச்சி வந்து தள்ளிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. சொன்னீங்க அப்படியே அவளை எத்தி விட்டுட்டு நெக்கெல்லாம் அவளை ஸ்மிப் பண்ணிவிட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவங்களே பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி, என்ன பொறாமையா என் கையில் வந்துட்டான்ட்டு வெளில போன்னு சொன்னேன். நான் ஏண்டி போகணும், நீ தான் வெளில போகணும். இங்கே பாரு, இதுக்கப்புறமேட்டு ஜிக்கி உனக்கு கனவுலாம் கிடையவே கிடையாது. நானும் ஜிக்கும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் குழந்தை கொட்டின்ட்டு அவன் முன்னாடி வந்து நிற்பேன், நல்லா வந்து நாக்கு வலிச்சிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் உங்களுக்கு அவளை பார்க்கும் போது அவ்வளோ கோவம் வருது. பட் இதெல்லாம் ஏதாச்சும் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது சேக்கே இனிமேல் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கொஞ்சம் கிட்ட வந்து பேசுறதுக்கு ஃபேஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அவள் ஒரு ஃபுட் பிளேட் கொடுத்தால, அதை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சில் அடிச்சிடுறீங்க. 1 செகண்ட் அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னடி பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா வந்து லைட்டாக அந்த பிளேட் உடஞ்சி லைட்டாக பிளட்டி வந்து ஆரம்பிச்சிது அவள் கன்னத்தில். ஒன்று அப்போவே வெளில போக சொன்னேன், எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்கி சாகுற, வெளில போடி அப்படிங்கிற மாதிரி கத்தவும். அப்போ அவளும் எனக்கு எவ்வளோ தவறு, நான் ஜிக்கிக்கிட்டே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அழுதுகிட்டே போகுது. ஸோ அப்போது யாரும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது ஜேகே தான். வந்துட்டோன்னே இந்த நடந்த இன்சிடென்ட்டெல்லாம் ஒரு மயிரா கூட மதிக்காமல் அப்படி அவள் வந்து சொல்கிறா. ஐ மீன் அன்ஷு உங்ககிட்ட வந்து ஜேகே கிட்டே வந்து சொல்கிறா, பேபி அந்த பொண்ணு பாரு நான் அடிச்சிருச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சு நீ சும்மா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சிட்டு பேசுவோம். அவன் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. இந்த கையை லைட்டாக வந்து எப்படி மீன்ஸ் அப்படியே தள்ளி விட்டுடுறான். எப்படி ஒதுக்கிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தான் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ கோவம், எவ்வளோ ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது அப்படியே அவங்க நீஸில் முட்டி போட்ட வாக்கில் அவங்க கிட்டே வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். திடீர்னே தெரியல, அவங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் முறைச்சிட்டே இருக்கீங்க. யாரை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நீங்கள் கை வச்ச சிக்கே அப்படின்ட்டு சொல்லவும் அப்படியே ஒரு ஸ்லாப் தான் உங்களுக்கு விழுது. நீங்கள் அந்த ஸ்லாப்லேருந்து அப்படியே அந்த அடியை வாங்கிக்கிட்டு அப்படியே ஜெக்கிவை பார்க்குறீங்க. யாரை கேட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கையை வச்ச? கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை புரியல. அப்போ நான் யார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் 1 செகண்ட் ரொம்ப கோவம் வந்திருக்குமா, நீங்களும் அப்படி கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே, ஓ நீயா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அவனை நான் பிரேக்கப் பண்ணுற போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் ஜேகே அவங்க மேலே வச்சுருக்கிறது லவ் இல்லை, அப்ரிஷியேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இவன் இப்படிலாம் சொல்ல மாட்டானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 1 செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த பொண்ணு சொன்னல, அவள் பிறத்தில் பார்த்துட்ருக்கத ஜெக்கி நோட்டீஸ் பண்ணிட்டு அவுட் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு கையை தான் காட்டுறான். அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடுது. ஜெக்கி இப்போ எதுக்கு என்ன வெளில போக சொல்கிற அப்படின்னு அவன் சொல்லவும் ஜெக்கி அப்படியே சைட் ஐஸில் திரும்பி அவன் ஒரு முறை தான் முறைக்கிறா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி பாடியே ஷிவர் ஆகிடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில புலம்பிக்கிட்டே போயிடுறா. ஸோ இப்போது ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு ஹேண்ட் ஹோல்டர் போட்டு வச்சிருந்தால, ஸோ அதை கழட்டிட்டு அப்படியே இப்போ உங்களை தான் பார்க்குறான் கொஞ்சம் வாக்கில். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் கழுத்து பிடிச்சி நிற்க வைக்கிறான்.
ஐ மீன் அப்படி தூக்கி ஒன் செகண்ட் எங்களால் மூச்சு விட்டுருக்க முடியாது. நீங்கள் வந்து ஜிக்கியோட ஷோல்டர் மட்டும் பிடிச்சி டேப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிக்கி அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு, இப்போது அவனோட கை இன்னும் உங்கள் கழுத்தில் தான் இருக்குமா, அப்படியே அதை தரன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் தான் போடுதான். ஸோ இப்போது நீங்கள் துப்புன்னு பெட்டில் பவுன்ஸ் ஆகி உட்காடுறீங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனுக்கு நீங்கள் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு கிட்ட வந்து சொல்கிறான், இதான உயன் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஐ மீன் எனக்கு நீ ஒரு பொருள் தான். நான் மட்டும் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் உனக்கு வேல்யூ. மற்றவங்க யூஸ் பண்ணிட்டா நீலாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் தானே சொன்னேன். ஆனால் நான் லாஸ்ட்டாக என்னென்னு சொன்னேன், எனக்கு இருக்க பொருள் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அதை மதிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இருக்கிற பொருள் எனக்கானதா இல்லாமல் போயிடுச்சுன்னா அது யாருக்குமே இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். இதை நீ வாரண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒன் செகண்ட் எங்களுக்கு கண்ணு விரியுது. அப்படியே அவனையும் ஒரு மாதிரி பயத்தில் ஒரு ஃபியூரியஸ்னஸில் மாதிரி ஒரு பக்கம் கோவம் ஆத்திரம், அதை விட எல்லாத்தையும் தாண்டி பயம் பதட்டத்தில் இப்போ அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க இத்தனை பார்வை வச்சுட்டு. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்கிறான், பாரோயன் நீ என்னை விட்டு போகணுன்னா அது ஒரே வழிதான், நீ சாகணும். உன் உடம்பை விட்டு உயிர் போகும்போது தான் என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கும். நீ பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, என் கண்ணில் பட்டது. பாவம் ரொம்ப அனுபவிக்கிற போல. சரி நல்லா படுத்து ரெஸ்டட். உனக்கு ஃபுட் வேணாமா போய் சிக்கனி சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நீ ப்ரீக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், அதை கசக்க வச்சிருக்கேன். எனக்கு எதுவுமே புரியல. இதுக்கு என்ன போட்டு சாகடிக்கிறேன். என்னை விட்டு நான் அப்படியே போயிடுறேன். நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலன்னு எனக்கே தெரியாமல் நடந்துருச்சுடா. புரிஞ்சுக்கூடன்னு என்ன தான் இருந்தாலும் லவ்வே பண்ணலையா, என்னோட ஃபீலிங்ஸ் வரைக்கும் புரியலையா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேடா. யாருடா அந்த பொண்ணு, நீ தெரிஞ்சே தப்பு பண்ணுற உனக்கு புரியுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜிக்கு, இதுக்கு இப்படி பண்ணுறேன். இது பாரு நான் எப்படி இருக்கேன் பாரு, கையெல்லாம் வலிக்குது ஜிக்கு, உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கு, தலைமா இருக்கு, அங்கங்கே பிளட் வருது ஜிக்கு, கழுத்துல வலிக்குது, வலி தாங்க முடியல, ரொம்ப வலிக்குதுடா. அதை விதனே கொடுக்குற பற்றியா, யாரையும் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அது இன்னும் வலிக்குது ஜிக்கு. ப்ளீஸ் அந்த மன்னிச்சிரு. எனக்கே தெரியும் என்னாலே உன்னை விட்டு போக முடியாது. நானும் லவ் தானே நான் பண்ணுறேன். எப்படிடா ஒன்று உன் இடத்துல இன்னொருத்தனை வச்சு பார்க்க முடியும்? அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டோட புரிய மாட்டேது. எனக்கு தெரியல ஜிக்கு, நான் தெரியாமல் பண்ணிட்டு ஒரு சான்ஸ் கொண்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நான்ஸ்டாப்பாக எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ உங்களே மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். லாஸ்ட் சான்ஸா? ஓ லாஸ்ட் சான்ஸ், பட் கேம் ஓவர், எல்லாம் முடிஞ்சு. ஒரு கேம் இருந்தால் தான் அதுக்கு சான்ஸ்ன்னு கொடுக்க முடியும். நீ இதை எல்லாத்தையுமே முடிச்சிட்டியே.
சான்ஸ் எப்படி சொல்ல சொன்னால எப்படி அனுபவி ரொம்ப வலிக்குதா? இன்னும் வலிக்கும், வாங்கிக்கோ. லவ் பண்ணுறியா? என்ன பண்ணு, அதான் எனக்கும் வேணும். லவ்வே பண்ணனாலும் சரி பண்ணாலும் சரி, நீ எனக்கு மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தாண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டு, உங்களோட லிப்ஸை பார்த்துட்டு அப்படி சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. ரொம்ப அழுது தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே எதுவுமே பேசாமல் ரொம்ப விட்டு வெளில போயிடுறான். ஸோ நீங்களும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் எப்படி அந்த ரூம்லேயே இருக்கிறது. ஸோ வெளில வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 hours கழித்து வெளில வரீங்க. ஸோ அது பார்க்க ஒரு பெரிய மேன்ஷன் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கீங்க. சிக்கியோட மேன்ஷனில் அவன் மட்டும்தான் இருப்பான். ஸோ இப்போ அந்த மேன்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த மேன்ஷனில் இருக்க ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னவோ தோணுது. அந்த ஒரு கிச்சனை பார்க்குறீங்க. ஸோ அந்த கிச்சனில் ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதில் அந்த கிச்சனில் தான் நீங்களும் ஜிக்கியும் ஒரு நாள் பேன் கேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க பேக் சைடை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவான். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை எதுவுமே இல்லாமல் ரொம்ப டைட்டாக உடம்போடு ஒட்டி ஹக் பண்ணிப்பான். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ இப்போது அப்படியே கொஞ்சம் இன்னொன்று யோசித்து பார்க்குறீங்க. இந்த வீட்டில் ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னென்னா, நீங்கள் ஜிக்கிக்கு பிரேக்கப் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 2 months or 5 months ஆகும் சொல்லியிருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் வந்திருக்கும். ஸோ வந்து அப்போ நீங்கள் பிரேக்கப்புன்னு சொல்லும் போது ஜிக்கி உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பான். அது எல்லாமே இப்போ ஞாபகமாக வந்துட்டு போகுது. நிறைய ஸ்கேரியான விஷயம், கொஞ்சம் ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகுது. அப்படியே அந்த சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறீங்க. ரொம்ப நடக்கவே முடியல. ஸோ இப்போது காலிங் பெல்லில் யாரோ 2 times வந்து கிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் யாருன்னு தெரியல, பட் எப்படி எந்திரிச்சு போகுதுன்னு புரியல. ஸோ இப்போது ஜேகே அப்ஸ்டேர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டு முறைக்கிறான். நீ எதுக்கு இங்கே இருக்க, ரூமுக்கு போ அப்படின்ட்டு சொல்லும் போதே பின்னாடியே அந்த பொண்ணு வருது. ஸோ அவன்ட்டு சொல்கிறா, இவளுக்குலாம் வர வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களையும் ஒரு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றா. நீங்கள் அவளை பார்த்துட்டு இது வேறு ஒரு கூசு நடுவில் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது ஜேகே வந்து டோரை வந்து யார் அது அப்படிங்கிற மாதிரி சென்சாரில் கேட்குறான். ஸோ அங்கே வந்து நிற்கிறவங்கள பார்த்துட்டு ஜிக்கியோட கண்ணே ஒயிட் ஆகுது. பிகாஸ் அது வந்து உங்களோட அப்பா. ஸோ அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்போது உங்களை வந்து ஜேகே திரும்பி பார்த்துட்டு மேலே போ, நீயும் தான் அப்படின்ட்டு சொல்லவும், நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க. ஜேகே அகெயின் திரும்பி ஒரு முறை தான் லைட்டாக ஜர்க்காயிருது. குடுன்னு மேலே ஓடி போயிடுறீங்க. அவளுமே அதே தான். ஸோ வந்து இப்போது ஜேகேவும் உங்களோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஜேகேயோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு தெரியும் ஜேகே தம்பி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே தெரியும். என் பொண்ணை நீங்கள் விரும்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். லிவிங்கில் இருக்கீங்க அவளை. அவள் அம்மா எப்போ போனாலும் அப்பத்துலேருந்து எனக்கு அவளுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவள் என் பொண்ணு தானே. அவள் என்ன ஆசைப்படுறாளோ நான் நடத்தி வைப்பேன். என்ன இப்போ ஒரு 19 வயசு தான் ஆகுது. இப்போயே எங்களே பிடிக்காம போயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு அவள் தனியாக இருக்கிறது நல்லதில்லைப்பா. கல்யாணம் ஆகாமல் நீங்கள் 2 பேரும் இருக்கிறதும் நல்லதில்லை. அதனால் சீக்கிரமாக என்ன முடிவுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி
அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக பேசிட்டு இருக்கோம். ஜேகேக்கு புரிஞ்சிருது அவங்க அப்பா எதுக்கு அடி போடுறாங்கன்னு. ஸோ அவனும் இதுதான் மைண்ட் செட்டாக வச்சுருப்பான். இதுவே வந்து வாய் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ ஜேகே ரொம்ப நல்லா மாதிரி அப்படியே மாமா ரொம்ப நன்றி. நானே உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னு இருந்தேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த 1 வீக்கில் கூட வச்சுக்கலாம், ஏன் 2 டேஸில் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண செலவு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஸோ இப்போது அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேக்கு பேசுகிறதாகட்டும், இது எல்லா செலவும் இவரே பார்த்துக்கிறாரே அப்படின்ட்டு சொல்கிறதாகட்டும். பட் இருந்தாலுமே அவர் சொல்கிறாரு, இருக்கட்டும்ப்பா ஒரு 1 வீக் போகட்டும், நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல, அவள் என்னோட பொண்ணு, அவளோட தம்பி, இதை தவிர எனக்கு ஒரு யாருமே இல்லை. அவளுக்காக தான் இத்தனை நாளாக சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். என்னோடய பாதி சொத்து அவளுக்கு போயிடும், அதனால் நான் அவளுக்கு அழகாக செஞ்சிடுறேன். அவளோட கல்யாண செலவு நான் மொத்தத்தையும் பார்த்துக்கிறேன்பா. ஓ இருக்கட்டும், நானும் பார்த்துக்கிறேன். 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம். நீங்கள் என்னோடய ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும், அதுதான்ப்பா நினைக்கணும் சொல்லணுன்னு இருந்தேன். நான் எங்களோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். நாளைக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்குது. அடுத்த 2 நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஓகேப்பா அப்படின்ட்டு அவனும் சொல்லவும் அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, அவள் எங்கப்பா, அவளை நான் பார்க்கவே இல்லை, வீட்லேயும் இல்லை, வெளில போயிருக்கா போல், அவள் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவள் ஹோம் ஸ்கூலிங்காக காலேஜில் வந்து ஒரு விஷயமா பேச போயிருக்கா. நான் வேணால் கால் பண்ணி சொல்கிறேன். என் ஃபோனு கூட எடுக்க மாட்றா. முன்னையாச்சும் பேசினா, இப்போ அது கூட இல்லை. அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவருக்கு தெரியாது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்ட்டு. பட் ஜேகே நல்லாவே தெரியும் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அப்போது ஜேகேவும் சாவ புரடி என் கையில் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தில் எந்த ஐடியாவுமே இல்லாத நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களோட ரூமில். ஸோ ஒரு மாதிரி டல்லாகவே ஃபேஸ் இருக்குது, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க யாருமேன்ட்டு. ஸோ அப்போது ஜேகே எல்லாம் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன ஜேகே சொன்னேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் உன்னை விட்டுடுறேன். நிஜமாவா ஜேகே? நிஜமாதான். ஓகே ஜேகே, எனக்கு எப்பயாச்சும் புரியுது நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. உன்னோட ஈகோ, உன்னோட எப்படி சொல்கிறது, உன்னோட அந்த டெவலிஷான மைண்ட் செட்லாம் விட்டு எனக்கு போகணும் இங்கேருந்து. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுடலாம். ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, நானும் உனக்கு தப்பு பண்ணிட்டேன், ஐ ஆம் ரியலி சாரி. அதுக்கு நான் இப்போ இங்கேருந்து போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கேட்கவும், என்னடி ஓவராக பேசிட்டே போகிற, ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுடலான்னு தான் சொன்னேன், உன் அண்ணன் விடுன்னு சொன்னேன்னா வாய் கிழிச்சிருவேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஆனால் அடுத்த 1 வீக்கில் மேரேஜ் ஆகும், ரெடியாரு மை ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்ட்டு சொல்லவும் உங்களுக்கு பற்றிக்கிட்டு வருது. என்ன ஜேகே சொல்கிற, எனக்கு ஜஸ்ட் 19 ஏஜ் தான் ஆகுது, என்ன பேசுகிற, எனக்கு நீ சொல்கிற லாஜிக்கே புரியல. அதுவும் இல்லாமல் என்னால் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, சைக்கோ கூட குடும்பம்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டல, என்னடோ வச்சு செஞ்சுட்டல, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்கு என்னை போட்டு சாகடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்களும் 1 செகண்ட் ரொம்ப கத்திடுறீங்க. ஸோ அப்போது ஜேகே அப்படியே எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போயிடுறான்.
என்கிட்ட நீ இவ்வளோ பேசுவியாடி அப்படின்ட்டு கிட்ட வரான். ஸோ அவனை பார்த்துட்டே இருக்கீங்க 1 செகண்ட், ஐயோ ரொம்ப பேசிட்டும் போலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே உங்கள் கிட்ட வந்துட்டு உனக்கு இவ்வளோ பேசுகிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேரை தான் பிடிக்கிறான். உங்களுக்கு கோபமாக வருது. ஜஸ்ட் ஒரு ஹன்ஷோ நினச்சி பார்க்குறீங்க. ஸோ அவளை நினச்ச அடுத்த செகண்டு எவ்வளோ ஒருத்தி வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சவன் தானடா நீன்ட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துட்றீங்க. ஜேகேக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவன் 1 செகண்ட் இந்த ஹேரை லூஸ் விட்டுருப்பான். அப்படியே அவன் நீங்கள் அடித்த பொசிஷனில் திரும்பாமல் உங்களையும் ஒரு சைட் ஐஸில் பார்க்குறான் ரொம்ப டெவலிஷாக. நீங்கள் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஐயோ இவனை அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்க. சரி அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டு ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இவன் சும்மாவே இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறீங்க. ஸோ ஒரு 2 ஸ்டெப் பேக் போகிறீங்க. அப்போது ஐம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இங்கே பாருங்க ஜேகே நான் போயிடுச்சு, ஐம் சாரி நான் பண்ணதுக்குலாம் அதுக்கு போட்டு சாகடிக்காதீங்க, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், ரியலி சாரி ஜேகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அவன் அந்த போஸ்லேருந்து பார்த்தவன் நிமிர்ந்து இப்போ அப்படி அவன் கண்ணை மட்டும் திருப்பி உங்களை பார்க்குறான். அந்த பார்வையில் என்ன அர்த்தம்னே புரியல உங்களுக்கு. ரொம்ப சைக்கோட்டிக்காக பார்த்துட்டு ரொம்ப கிளியர் மாதிரி பார்க்குறான். உங்களால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. அது கோவமா ஆத்திரமா இல்லை அப்சஷனான்னு எதுவுமே தெரியல. அதை விட ரொம்ப டிவிலிஷாக இருக்குது அந்த பார்வையே. ஸோ ஜேகே அப்படி ஒரு 4-5 ஸ்டெப் பேக் போகிறான். ஒரு கபோர்ட் கிட்ட போய் நிற்கிறான். அந்த கபோர்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். ஸோ அதில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து இன்ஹேல் பண்ணுறான். அந்த ஒரு மெடிசனை இன்ஜெக்ஷன் உள்ள இன்ஹேல் பண்ணிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ட்ராப்ஸை கீழே விட்டு உங்களை அப்படியே பார்க்குறான் திரும்பி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல அது என்ன இன்ஜெக்ஷன்ட்டு குறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்கும் போதே ஜேகே அவனோட எல்போ ஹேண்டில் அதை அப்படியே வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ அவன் அதை இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப அது ஒரு மாதிரி ட்ரக்ஸ் போல் அதை போட்டு அடுத்த செகண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூச்சு வாங்குதான் அவனுக்கு. அப்படியே அவன் மேலே சீனிங்க பார்த்துட்டு எதுக்கோ என்னென்ன இப்படி பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் அப்படியே இப்போ பார்க்குறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்று போன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து அடித்து பிடிச்சி அந்த டோர்கிட்ட தான் போகிறீங்க. ஜேகே உங்களை பிடிக்க வந்திருப்பான், கையை பிடிச்சிருப்பான், அப்படியே அவனை எத்தி விட்டுருப்பீங்க. அவன் ஜஸ்ட் அந்த ட்ரக் எடுத்ததுனால ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிருப்பான். ஸோ அப்படியே உங்கள்கிட்ட பிடிக்க வரான். அந்த சீனே பார்க்க ரொம்ப மாதிரி ஃபியூரியஸாக போயிட்டு இருக்குது. ஸோ அவன் 2 ஸ்டெப் பேக் போனவன் உங்களை பிடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் ரூமை விட்டு வெளில போயிருப்பீங்க. ஸோ ரூமை விட்டு வெளில வந்தோடனே அது ஒரு பெரிய மேன்ஷனா. ஸோ ஒரு ஹால்வே கிட்ட ஹன்ஷு தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹன்ஷுவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக வரீங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹன்ஷு தயவு செஞ்சு ரூம்கே கொடு, தயவு செஞ்சு கொடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவளை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவளை பிடிச்ச ஆட்டவும் என்னடி ஃபஸ்ட்டு கையிடு, நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ தான் ஒரு நோட்டீஸ் பண்ணோடனே அவளுக்கே என்ன பேசுறதுனே தெரியல. பார்த்தா ஜேகேயோட போஸை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி டெவலிஷாக பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கான். அந்த டார்கெஸ்டிக்குமே அவளோட அந்த வெல்பல் பாடிக்கு அதை பார்க்க அந்த சீனே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவனை இந்த மாதிரி இந்த வேர்த்து அன்ஷு பார்த்தோன்னே என்னடி பண்ண ஜேகே எப்படி இருக்கான் அப்படின்ட்டு சொல்லுவோம். அஞ்சு அந்த ஷோக்கி கொடு
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. அந்த ஜேகே தான் வச்சுருக்கான். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. இப்போது திரும்பி தான் பார்க்குறீங்க. ஜேகே ஜேகே வாங்க காணோம். என்னடா இப்போ தானடா பார்த்து எங்கே போனான்ட்டு பார்க்கும்போது பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. ஹன்ஷூருக்கு டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குறீங்க. ஹன்ஷு கழுத்தை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறான். எப்படி மீன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் ரூமுக்கு என்ட்ரன்ஸ் டோருக்கு வெளில. ஸோ அவனை பிடிச்சி அப்படியே அந்த அவளுக்கு வந்து அந்த செகண்ட் பேசவே முடியல. அவளோட அந்த நெக்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே மேலே தூக்கி ரூமோட வீட்டோட என்ட்ரன்ஸை டோரை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வெளில தூக்கி போட்டுடுறான். ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சோலே லிஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் அவ்வளோ அடி அவ்வளோ உதவ வாங்கியிருப்பீங்க ஜேகே கிட்ட. அதுவும் இல்லாமல் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பாகுது. அதை விட அவ்வளோ ஸ்கேரினஸை பார்க்குறீங்க. அப்போது வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் யாருக்குமே நடந்துடக்கூடாதுடா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். அவன் பார்த்த அடுத்த செகண்டு 2 ஸ்டெப் பேக் வச்சு நீங்கள் கூட உங்கள் ரூமுக்கு தான் ஓடி போகிறோங்க. எப்படியாச்சும் போய் டாப் ஏதாச்சும் போட்டுடணும்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணலான்ட்டு ரூம் வரைக்கும் போயிட்டீங்க. இதை பார்த்து ஜேகே உங்களை விட ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் பார்த்துட்டு போயிட்டு அப்படி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அந்த ரூம் டோரை லாக் பண்ணலான்ட்டு போகிறீங்க. டக்குன்ட்டு ஒரு கை வந்து தடுக்குது. காலும் வந்து கரெக்டாக வச்சிடுறான். ஸோ இப்போது நீங்களும் ஜேகேவும் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறீங்க அந்த கதவை லாக் பண்ணிடணுன்ட்டு. பட் ஜேகே ஒரே தள்ளு தான். அப்படி நீங்கள் போய் கீழே விழுந்துடுறீங்க. ஜேகே இப்போது ரூம் உள்ளே வந்துடுறான். உங்களுக்கு பார்த்த உடனே என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது ஜேகே என்ன என்ன பண்ணுற என்ன உனக்கு பாரு சாரி அப்படிங்கிற மாதிரி 1 செகண்ட் நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்களா, முட்டி போட்டு அவன்கிட்ட வரீங்க. ஸோ அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு ஸ்டெப்பாக அவங்கள எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு குழந்த மாதிரி அவன்கிட்ட போய் தவழ்ந்து அப்படியே அவன் காலை பிடிச்சிக்கிறீங்க. பண்ணது தப்புடான்னு ஜேகே மன்னிச்சிரு. இதுக்கு இப்படியெல்லாம் பண்ண எனக்கு பயமாக இருக்கு. ஐம் ரியலி சாரி ஜேகே. மன்னிச்சிரு. லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடு. பண்ணிதான் ஜேகே எனக்கு வலிக்கும். என்னதான் இருந்தாலும் உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே. நீ எவ்வளோ நல்லா பார்த்துப்ப. எப்படி என்ன இவ்வளோ ஹர்ட் பண்ண மனசு வருது உனக்கு வலிக்கும்னா நான் செத்து போயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ளீஸ் இதெல்லாம் வேணாம். நிறுத்திக்கும் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லவும் ஜேகே இதெல்லாம் உங்களை பார்த்து கூட கேட்டுருந்துருக்க மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்திருக்கும் அவங்களோட ஐஸ். அப்படியே நீங்கள் எந்த உங்களோட ஃபேஸ் எங்கே இருக்கோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். ஸோ அப்போது நீங்கள் ஜேகேவோட ஐஸை ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறீங்க. ஒரு செகண்ட் உங்களுக்கு பாடி அவ்வளோ ஷிவர் ஆகுது. டெத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படி நடுங்குது. அவனோட ஐஸ் பார்க்கவே ஒரு மாதிரி லைக் ரொம்ப ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ கலரில் மாறிட்டு வருது. லைக் ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அவனை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு ஹியூமனுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து அடுத்த செகண்டே ஒரு 2 ஸ்டெப் அப்படி குதிச்சு இப்படி வந்திருப்பீங்க பின்னாடி. ஸோ அப்படியே இப்போது ஜேகேவோட ஐஸை ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சொல்கிறான், கேம் ஓவர். நீ சாக போறடே. உடம்புலேருந்து உயிரே போகும். நீ சாக போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் வாய்ஸில் சொல்கிறான். அதை கேட்ட நீங்கள் என்ன பேசுறதுன்னு தெரியல.
ஒரு மாதிரி சீக்கிரவ ஒரு பயத்தில் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்படியே சீன் கட் ஆகுதுடா. இப்போது ஒரு பெரிய கம்பெனி காட்டுறாங்க. டைம் ஒரு 10:30 கிட்ட இருக்கும். ஸோ இது ஒரு நைட் டைம். ஸோ மழை அடி நடிக்குது. ஒரு கேபின் தான் காட்டுறாங்க. அது சிஓட கேபின் ஃபுல்லாகவே அங்கே வந்து கண்ணாடியில் தான் மூடி இருக்கும். ஸோ அப்படியே அந்த கொரியாவோட அழகை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரி இருக்குது. ஸோ அந்த ஒரு கேபின் பார்க்கவே ஒரு டிம் லைட்டில் ரொம்ப டார்கஸ்டிக்காக இருக்குது. ஒரு பர்சன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அவனோட டேபிளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஸோ அவன் ஒரு பொண்ணை வாயால் பண்ணிகிட்டு இருக்கு. ஐ ஹோப் நான் என்ன சீன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா. ஸோ அவன் ஒரு ஃபீலும் இல்லாமல் அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு இடம் இருக்குது, அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஒரு கையால் சிகரெட்டை பஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவனோட இன்னொரு ஹேண்ட்ஸால் ஒரு இன்ஜெக்ஷன் பாக்ஸை தான் எடுக்கிறான். அது லைக் பார்க்க ஒரு ப்ளூ கலர் ஆசிட் மாதிரி இருக்குது. அது உள்ளே இருக்குது அந்த மெடிசன். ஸோ அதை அப்படியே எடுத்து அவனோட ஹேண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஒரு டைட்டாக குத்திடுறான். ஸோ அதை இன்ஹேல் அவன் பண்ணிக்கிறான். ஸோ அப்போது அப்படியே அவனோட கழுத்து கூட திரும்பல. அப்படியே அவனோட கண் ப்ளூ கலரில் மாறுது. பார்க்க லைக் ஜங்குக் மாதிரி தான். ரொம்ப மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அவன் ஷர்ட் எதுவுமே போடலை. அவனோட ஆப்ஸ் 6 பேக்ஸ். ஸோ அவனோட பேக் ஃபேஸ் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது, ஸ்கேரியாக. ரொம்பவே ஒரு வெல்பெட் பாடி. அவனோட ஃபேஸ் வரைக்குமே, அவனோட ஐஸ் வரைக்கும் அவனோட ஹேர் இருக்குது, பேக் நெக் வரைக்கும். ஸோ அது ரொம்ப வெட்டாகி பார்க்கவே நம்ம ஸ்கேரி லுக்கில் ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவன் கழுத்தை கூட திருப்பி இருக்க மாட்டான். அப்படியே அவன் கண்ணை ரோல் பண்ணி அப்படியே அந்த பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணுக்கு லிட்ரலி முடியலை. லைக் அவள் ஒரு ஸ்டாஃப் மாதிரி இருக்கா. ஸோ அவளுக்கு வேர்த்து விறுவிறுத்தா அவளால் அந்த எப்படி மீன்ஸ் அந்த ஒரு இதுவே பண்ண முடியல. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு பயத்தில் அவள் கண்ணு பூரா சாவை பார்த்த பயம் நிற்கிது. ஸோ அது அப்படியே வந்து அந்த ஒரு பர்சன் நல்லா பார்க்குறான். ஸோ அவனோட நேம் கிம் தயாங். ஸோ தயாங் அந்த பொண்ணை அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்துட்டு அப்படியே இப்போ அவனோட ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணோட தலையில் வைக்கிறான். ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறான் அவனோட கண்ணாலேயே. ஸோ இந்த பொண்ணுக்கு புரியுது, பட் அவளால் அதை பண்ண முடியல. அவளுக்கு ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ அவன் அந்த பொண்ணை முறைச்சிக்கிட்டே இருக்கான். அவனோட கழுத்தை கூட திருப்பி இருக்க மாட்டான். ஜஸ்ட் அவன் கண்ணை வச்சு தான் அந்த பொண்ணு மரண பயத்தில் செத்துருவோமோன்ற பயத்தில் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவன் அந்த பொண்ணு மேலே அவளோட ஹெட்டில் கையை வச்சுருப்பான்ல, அப்படி அதை பிடிச்சி ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு வலிக்குது, வலி உயிர் போகுது. பட் இருந்தாலுமே அவன் எங்கே ஏதாச்சும் நம்ம தள்ளி விட்டாலுமே இல்லை நம்ம தள்ளி போயிட்டாலுமே நம்மள ஏதாச்சும் கொன்னுடுவானோன்னு சொல்லிட்டு இருக்க பயத்தில். ஸோ அந்த பொண்ணு பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அவனோட கண்ணை அப்படி ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்த தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த செகண்டே என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணை பார்க்க கூட மாட்டான். அப்படியே அவனோட கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். அந்த பொண்ணோட மண்டை அப்படியே வெடிச்சிடுற மாதிரி ஆகிடும். அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணோன்னே ஒரு மாதிரி நசுங்கி போயிட்டு அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்துலையே ஷீஸ் டெட் ஆகிட்டு அப்படியே சைடாக விழுந்துடுறா. ஸோ தயாங் அந்த பொண்ணை ஒரே ஒரு லெக்ஸ் எடுத்து அப்படியே வந்து ஒரு எடுத்து விட்டுடுறான். அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டுறா. ஸோ இப்போது அவனோட கால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கான் முன்னாடி. அந்த அவனோட ஸ்ட்ரெயிட்டில் அந்த இடத்துக்கு. ஸோ அங்கே ஒரு போர்டு தான் இருக்குது. அந்த போர்டு பூரா ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ நிறைய பிக்சர்ஸாக அங்கங்கே லேப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த பின் பண்ண ஃபோட்டோஸெல்லாம் ஒரு மாதிரி அப்சஸ்டாக, ஒரு மாதிரி கோவமாக, லைக் ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான்.
ஸோ அந்த பிக்சரில் இருக்கிறது யூ கெஸ் அது நீங்கள் தான். ஸோ அவன் பார்த்துட்டு அந்த போர்டோட இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜும் கிட்ட போயிட்டு 2 எஜ்லேயுமே அவனோட கையை பரப்பி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே நடுவில் அவனோட ஃபோட்டோ தான் இருக்குது அவனுக்கு ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில். அப்படி அந்த ஃபோட்டோ கிட்ட வந்துட்டு அப்படியே அதை நாக்கால் நிக் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோவில் பண்ணுறான். அவன் அதை பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்போ என்கிட்ட வருவ நீ எனக்கு வேணும், எப்படி ஒன்று நான் கண்டுபிடிப்பேன், உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்குது. இதோடு தாண்டா இந்த பாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் திட்டுவீங்க, என்னக்கா இது மாதிரி புதுசாக ட்விஸ்ட் வைக்கிறீங்களே, அது தேங் ஃபேன்ஸ் எல்லாம் செருப்பு கொண்டுலாம் அடிக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ புதுசாக ட்விஸ்ட் இருந்தால் தானே இன்னும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தட்ஸ் வை அதான் நான் இப்படி போட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமேட்டு பாருங்கள். ரொம்பவே அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி தான். நிம்மதியை தேடி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா அது சுத்தமாக சுட்டு போட்டாலும் கிடைக்காதுடா. நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். இது உங்கள் ஓன் ரிஸ்கில் பாருங்கடா. என்னக்கா வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீடியோ ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் மறந்து போயிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அது எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் திட்டாதீங்க, என்னக்கா என்னென்னோ சொல்கிறீங்களே, இது என்னோ ஒரு மாதிரி போகுதுன்ட்டு. ஸோ இது என்னோடய கற்பனை, அவ்வளோதான். ஜஸ்ட் இமேஜின், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்ட்டு கதிராதீங்கடா, கன்ஃபார்மாக நான் போட்டுருவேன். அண்ட் அடுத்து நம்ம சேனலில் வரப்போகிற பார்ட் தி ஆர்ட் ஆஃப் ஒன் சைல்ட் லவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஷாட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டா, நான் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் ஹெல்த்தை பற்றிலாம் கேட்டிருந்தீங்கள்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சொல்லணும்னு இப்போவும் தோணுது, அதான் சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கதை நிறைய ட்விஸ்ட் வரும்டா, நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளோட சேனலை விசிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிடுங்கடா, அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். பிகாஸ் நான் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் போடுற ஆள் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேனலை வந்து மறந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் போன போது அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்கடா. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வரும், நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனல் இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்கடா. பாய் அம்மீஸ். வெயிட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய லைக்ஸ் வந்தால் தான் நெக்ஸ்ட் பார்ட் போடவே தோணுண்டா. ஸோ நிறைய லைக்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக வேணும்னா லைக் பண்ணுறங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் போடுவேன். ஓகேவா? நானும் பாவம் இல்லை, மிரட்டலாம் இல்லை, சொல்கிறேன், போடுங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஓகே, பாய். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பாய் அம்மி.